2007 வருஷம் என்னோட குழந்தை பிறந்து ஒரு 15 நாளோ 17 நாளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேண்டுதல் சுரூபமாக சுவாமி மலைக்கு போயிருந்தேன். சுவாமி மலையிலேருந்து வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் கோவில் வாசல்லேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு போயின்னு இருக்கேன். அப்போது எஸ்எம்எஸ் அந்த அந்த செல்ஃபோனில் ஒரு 4-5 மெசேஜ் எக்கச்சக்கமாக மெசேஜ் தான் வந்துருக்குது. அப்போது என்னுடைய பிரதர் இன்லாட்டேருந்து அர்ஜென்ட் ஒரு 4-5 மெசேஜ் வந்தது. என்னடா இது அர்ஜென்ட்ஸ்னு, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, என்ன அர்ஜென்ட்ஸு எதுவும் தெரியலையே. நான் ஃபஸ்ட்டு உள்ளே சேவிக்க போகிற சமயத்தில் இந்த மெசேஜ் வந்துடுது. சரி, ஓகே, ஏதோ ஒரு விஷயமா இருக்கும், பெருமாளை போய் சேர்ப்போம், முருகரை போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி சேவிச்சுட்டு வந்தேன். திருப்பியும் வந்து ஒரு 4-5 தடவை மெசேஜ் வந்தது. அப்போது அகைன் நான் கால் பண்ணி பேசினேன். அப்போது குழந்தைக்கு வந்து ஏதோ மாதிரி இருக்கான், ரொம்ப சீரியஸாக இருக்குது போலுக்கு, சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். என்ன காரணத்துக்காக அட்மிட் பண்ணான்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட், எதுக்காக கொண்டு போனா, எந்த விஷயத்துக்காக குழந்தை இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கு அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மையில் பிரதரில்லாவும் இல்லை. அதே சமயத்தில் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனும் அவனும் இல்லை. அப்போது என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இதுமாதிரி குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குங்கிற வேர்டு தான் வந்தே தவிர என்ன நடந்தது என்ன ஆச்சுன்னு கூட எக்ஸ்பிளனேஷன் சரியாக வரல. அப்போது என்ன செஞ்சேன்னா சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன் நம்ம தான் ஆல்ரெடி நம்ம பார்த்த டாக்டர்கிட்டே கேட்டிருக்கலாமே, எதுக்கு அவசரப்பட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னு கேட்டேன். அப்போது நிறைய விதமான வாக்குவாதங்கள். நம்ம ஏதோ நினச்சிட்டு இருக்கோம், என்னமோ நடந்துகிட்டே இருக்கு, ஓகே பரவாயில்ல. அப்போது இமீடியட்டாக ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு மேலே சென்னைக்கு வந்துட்டு எந்த டாக்டர்கிட்ட, எந்த நர்சிங் ஹோமில் குழந்தை பிறந்ததோ அந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அப்போது இது அனாவசியமாக குழந்தைக்கு புற ஏறி இருக்கும்பா, உங்கள் ஊர்லாம் சொல்லுவாள்னு புற ஏறி இருக்கும்பா, அந்த காலத்தில் என்ன சொலகை போட்டு 2 சொலகில் அப்படி 2 இது பண்ணால் குழந்தைய அலசினாலே போகிறோம், புற ஏறி இருக்குன்னா லைட்டாக விட்டுரும், அதெல்லாம் ஒரு நத்திங் டு வரி, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒன்றுமே இல்லை, பிரீத்திங் டேபிள் 18 டேபிள் ஒன்றுமே கிடையாது, நல்லா ரோஜா ஆட்டமாக இருப்பாள் குழந்தை, கவலைப்பட வேண்டாம், இங்கே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு முன்னாடியே எல்லாமே நடந்து போச்சு. காரணம் நான் அந்த இடத்துல இல்லை. சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாத காலம் என்னுடைய குழந்தை வந்து ரொம்ப பிராண அவஸ்தையோட, ரொம்ப இக்கட்டான நிலைமையில் அந்த குழந்தைய டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக ரொம்ப மகா சித்திரவதை பண்ணிட்டு இருந்தேன். அந்த சித்திரவதையை என்ன தவிர யாராலும் உணர்ந்திருக்க முடியாது. அந்த சமயத்தில் தான் இது நடந்துட்டுருக்கு. சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தேன். திருப்பியும் வந்து எந்த சுவாமி மலையிலேருந்து வந்தேனோ, ரொம்ப சோகத்தோட, ரொம்ப இந்த மாதிரி நிகழ்ச்சியோடு வந்தேனோ, திருப்பியும் அந்த குழந்தை வந்து 1.5 மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் ரெக்கவரி ஆகி டிஸ்சார்ஜ் ஆனப்புறம் திருப்பியும் வந்து சுவாமி மலைக்கு போனேன். சுவாமி மலையில் உள்ள முருகனை தரிசனம் பண்ணேன். தரிசனம் பண்ணிட்டு வரும்போது தான் எதனால் அந்த அவஸ்தை குழந்தை பட்டது அப்படிங்கிறதோட அந்த குழந்தை எனக்கு வந்து ரீபர்த்தாய் கிடைச்சதுங்கிற உண்மையே தோன்றினது. அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் அது. வந்து இன்னமும் எனக்கு தோன்றது,
அது எனக்காகவே சொல்லப்பட்ட ஒரு இன்சிடென்ஸோ, கோவிலேருந்து வெளியில் வரேன். கோவிலேருந்து வெளியில் வரும்போது அங்கேருந்து 2 குழந்தைய, அம்மா ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைய கூண்டு வந்துட்டுருக்கான். கூண்டு வரும்போது ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தைக்கு பயங்கர சீரியஸ் ஆகி அந்த குழந்தை பிழைச்சதே மறுபழைப்பு, அதுக்கு சுவாமியை வேண்டிட்டு தர்ஷனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா. அப்போது அவள் அங்கே உள்ள ஒரு தெரிஞ்சவாளில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியாமல் ஏதோ ஒரு உணவை வந்து கொடுத்ததுனால் பாய்சன் ஆகி இன்னும் வந்து ரெக்கவரி பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு போய் ஏதோ ஒரு மிராக்கிள் இன்சிடென்ட் நடந்த அப்புறமும் என்ன நடந்திருக்குன்னு அவளுக்கே இன்னும் புரிபடலை. அந்த குழந்தை எப்படி வந்தது, எப்படி ரெக்கவரி ஆச்சு, அந்த அந்த ஃபுட் பாய்சன்லேருந்து ரெக்கவரி ஆச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரீத்திங் டெபிளோட ப்ரான் அவஸ்தையோட கிட்டத்தட்ட 4 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டது அந்த குழந்தை. வந்து இந்த கோவிலுக்கு வந்தவா வந்து இன்னொருத்தட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த இன்சிடென்ட்ஸை எனக்கு கேட்கக்கூடிய அந்த போகிற வழியில் அந்த கோபுர தரிசனத்தின் போது அவள் சொன்னதை என்னால் கேட்க முடியுது. அப்போ அவள் சொன்ன 2 வார்த்தைகள். அவள் என்ன சொன்னான்னா, என்னுடைய குழந்தை திருப்பியும் என்னுடைய பொண்டாட்டி வீட்டில் வயிற்றுலேருந்து வெளியில் வந்த அப்புறம் திருப்பி முருகனுடைய அருணால் இன்னொரு பிறவி எடுத்தது. அந்த ஒரு வார்த்தை சொன்னான். இன்னொன்று வந்து, இனிமேல் இந்த குழந்தை முருகனுடைய குழந்தை, அது அவரே வளர்க்க போகிறார். அம்மா அப்பாவா நான் எங்கள் கடமையை செய்ய போகிறோம், எல்லாம் சுவாமிமலை முருகனையும் பார்த்துப்பேன் அப்படின்னு 2 வார்த்தை சொன்னான். அப்பொழுதுதான் என்னால் முழுமையாக உணர முடிந்தது, மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள்னால் ஒரு குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குங்கிறத வந்து என்னால் உணர முடிஞ்சது. அந்த குழந்தைக்கு வந்து இல்லாத குழந்தையே கிடைக்காதுங்கிற சமயத்தில் போய் அவருடைய அனுகிரகத்தினால் அவருடைய குழந்தையாகவே, அவருடைய சொரூபமாகவே அந்த குழந்தை எனக்கு ரீபர்த்தாய் கிடைச்சதுங்கிறதுக்கு அவர் தான் காரணம்.